ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட ட்ரெயிலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி வரதா இருந்துச்சு. பட் சில காரணங்களால் இன்றைக்கி வரலை. அதுக்கான ரீசனை வந்து ஏஜிஎஸ் கர்ச்சனா கல்பதி மேம் போட்டிருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்டே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அமேசிங் ட்ரெய்லர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும். நமக்காக ஒரு அமேசிங்கான ட்ரெய்லர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பக்காவான ட்ரெய்லர் மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் ட்ரெய்லர் வந்து தெரிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா தளபதியன்ஸோட விஷயமே கூட. ஸோ ட்ரெய்லர் வந்து அப்போ தான் வந்து தேட்டர் மெட்டீரியலாக மாறும். தேட்டர் மெட்டீரியலாக பார்க்கும்போது செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ தளபதியோட லுக்கு, அந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஏஐ லுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக செட் ஆகி எல்லாமே வரும்போது வேறு லெவலில் இருக்கும். மிடில் ஏஜ் தளபதி வந்து வேறு லெவலில் இருக்கார், தெரியாக இருக்கார், மாசாக இருக்கார், ஃபயரி லுக்காக இருக்கார். ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. பட் வந்து கொஞ்சம் இளமையாக காட்டுற அந்த தளபதி, இளைய தளபதி வந்து ஏஐ லுக் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறதா வந்து பஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் ட்ரெயிலர் வந்து தெரியுங்கிறத எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி தளபதியை பற்றியும் தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.